இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ரெட்மி ஸ்மார்ட் டிவி 32 இன்ச் ஆண்ட்ராய்டு டிவிங்க. இது பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து டெமோ மட்டும் கொடுத்தாங்க. இதோட வந்தது பார்த்தீங்கன்னா 2 லெக்கும் ஸ்க்ரூவும் ரிமோட்டு ப்ளஸ் வாரண்டி கார்டு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணால் ஸ்டாண்டுக்கும் அவங்களுக்கு ஃபிட்டிங் சார்ஜும் வேணுங்கிறதுனால நாங்களே ஃபிட் பண்ணிக்கிறோம். இது ஆஃப்லைனில் இந்த ஸ்டாண்டு வாங்குறதுங்க வெறும் 250 ரூபாய்க்கு. இது பார்த்தீங்கன்னா 2 ரயில் சிஸ்டமும் ஒரு பிளேட்டும் வந்திருக்குங்க. இது 40 இன்ச் டிவி வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணலான்னு இந்த பாக்ஸில் எழுதியிருக்கு. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு லாஸ்ட் வரைக்கும் ஏறுதா எங்கேயா தட்டுப்படுதான்னு பார்த்துக்குங்க. ஏதாவது தட்டுப்பட்டுச்சுன்னா நீங்கள் விளக்கு மாற்று குச்சி வச்சு அளவு எடுத்துக்கங்க. அளவு எடுத்து அந்த ஸ்க்ரூவுடைய நீளமும் அந்த குச்சியுடைய நீளமும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு வாசர் வச்சு தைட்டு வைங்க. ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாசரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபுல்லாக அந்த ஸ்டெட்டில் ஏறி பாடி டேமேஜ் ஆகும். அதாவது பேனல் டேமேஜ் ஆகிறதுக்கோ அல்லது போர்டில் போய் மோதுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்புறமே டிவி ப்ராப்ளம் ஆகிடும். சின்ன வேலைக்கோசரம் பெரிய செலவு வச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுக்கு வச்சு நீங்கள் டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துல டிவி ஃபிக்ஸ் பண்ணுமோ அதை பார்த்தீங்கன்னா கீழேருந்து எவ்வளோ உயரம் வேணுமோ அதை கரெக்டாக ஒரு நீட்டமாக மெலிசாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. செவுத்தில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை மாட்டி விட்டு கீழ் மட்டத்துலேருந்து அந்த பிளேட்டுடைய மேல் மட்டத்தை கரெக்டாக அளவு எடுத்துக்குங்க. இப்போ அளவு எடுத்துட்டிங்களா? இப்போ பிளேட் வச்சு பாருங்கள். அந்த மேல் மட்டத்தை கரெக்டாக அளவு எடுத்துக்குங்க. அதுதான் டிவியில் மாற்ற இடம். அதுலேருந்து கீழ் மட்டம் மார்க் பண்ணி ஏற்கனவே செவுத்தில் வச்சுட்டு அளவு எடுத்துக்குங்க, குறிச்சிக்குங்க. அடுத்து டிவியுடைய அகலத்தை கரெக்டாக வச்சு அந்த சென்டரில் எந்த இடத்துல சென்டர் இருக்கோ அந்த சென்டரில் ஒரு கோடு கீழ் நோக்கி இழுத்திங்கன்னா கூட்டில் ஆகிடுங்க. இப்போ அந்த பிளேட்லேயும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த செவுத்தில் வச்சிங்கன்னா அந்த கூட்டலுக்கு நேரம் சரியாக இருக்கும். லெவலிங் ஸ்கேல் வச்சுக்கோங்க. டிவிக்கு பின்னாடி உங்களுக்கு இன்னும் ஃபேஸ் வேணும்னா இந்த பிளேட் டைட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைவுட் இதே அகலத்துக்கு அறுத்து நீங்கள் டைட் வச்சிட்டிங்கன்னா டிவிக்கு பின்னாடி உங்களுக்கு ஃபேஸ் கிடைக்குங்க. அதாவது பின்னு மாட்ட பிடிக்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏவி பின் இருக்குங்க. அடுத்தது லேன் கேபிள் 2 HDMI. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பின் டிவிடியோ இன்புட்டு. அடுத்து அவுட்புட் 1 ஆடியோ. 2 USB பின் இருக்குங்க. பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த டிவி. 10,000 ரூபா விலைக்கு சான்ஸ் இல்லை. நல்ல டிவி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜும் ஸ்டாண்டும் எக்ஸ்ட்ரா வரதுனால நாங்களே ஃபிட் பண்ணிக்கிறோம். இப்போ மார்க் பண்ண இடத்துல ஒரு 8 mm ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராவல் ஃப்ளக் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்டோட பார்த்தீங்கன்னா கோச்சா ஸ்க்ரூ தான் வந்திருக்குங்க. நீங்கள் கோச்சா ஸ்க்ரூ டைட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 6 பட்டை ஸ்க்ரூவும் அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் போட்டு டைட் வைக்கிற மாதிரி காடி இருக்கும். அது தனியாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா ஓரளவு நார்மல் டைட் வச்சுட்டு மீண்டும் ரசம் மட்டம் வச்சு அளவு பார்த்துட்டு நீங்கள் ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் கார்னர் ஸ்டாண்டு மாட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக டைட் வச்சுட்டு நீங்கள் டிவி இப்போ மாட்டிக்கலாங்க. மாட்டி விட்டு கீழே 2 ஸ்க்ரூ நீளமாக இருக்குங்க. கரெக்டாக படியுதான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இந்த கீழே இருக்கிற ஸ்க்ரூ ஃபுல்லாக டைட் வச்சுங்க. டைட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் ஓகேங்க. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குங்க. என்னுடைய சேனலில் இந்த டிவி ஃபிட்டிங் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, RO சர்வீஸ், எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், சமையல் வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.